அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆக்கிரமித்த திமுக நிர்வாகி பெட்ரூம் கிச்சன் என மாற்றி மனைவியுடன் வீடாக வசித்து வரும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வடவள்ளி 36வது வார்டில் செயல்பட்டு வந்த நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அப்பகுதி மக்கள் கூறுவதன்படி அந்த சுகாதார நிலையத்தை ஒரு திமுக பிரமுகர் தனது சொந்த வீடாக மாற்றி பயன்படுத்தி வருகிறார் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மக்களின் தொடர்ச்சியான புகார்களை தொடர்ந்து உள்ளே சென்று பார்க்கையில் அந்த பிரமுகர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் அங்கே வசித்து வருவது தெரியவந்துள்ளது. மக்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சுகாதார நிலையம் தனிப்பட்ட வீடாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. என் பேர் கனிதா, நகர்ப்புற சுகாதார செவிலியர். நான் இங்கே வடவள்ளியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இது துணை சுகாதார நிலையம். இங்கே தங்கி நாங்கள் தடுப்பூசி போட்டுட்ருக்கோம். மற்ற குழந்தைகளுக்கு இந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் மருத்துவ சேவை கொடுத்துட்ருக்கோம். யாரெல்லாம் தங்கியிருக்கீங்க? நான், என் ஹஸ்பண்டு, குழந்தைங்க.